வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கிருச்சு. இன்னும் நாள் இல்ல. அப்போ இங்க ஒரு 4 சிறப்பான தரமான சம்பவங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னு வரிசையா பார்க்கலாம். அதுல முதல் சம்பவமா மார்ச் 30ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியில இருந்து 234 வேட்பாளர்களும் ஒரே நாள் வேட்புமனு தாக்கல் செய்தாங்க இல்லையா, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட. அப்போ அந்த மனு தாக்கல் எல்லாமே, வேட்புமனு தாக்கல் எல்லாமே இப்போ மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதற்குண்டான முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அவர்களுடைய வேட்புமனுக்கள் அத்தனையும் 234 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் அத்தனையும் வந்து ஏற்கப்பட்டதாட்டு சொல்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் கொடுத்த அந்த அந்த விவரங்கள், சொத்து விவரங்கள், முகவரி விவரங்கள், இந்த மாதிரி எல்லாமே கணக்கச்சிதமாட்டு சிறப்பாக இருக்குது. அதனால வந்து 234 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களும் வந்து நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை தான் பரிதாபமா இருக்குது. அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் தான் வந்து பல பேருடைய வேட்புமனு தாக்கல்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்குது. ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய வேட்புமனு தாக்குதல் வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு இப்பதான் தற்சமயம் தான் வந்து அவங்களுடைய வேட்புமனு வந்து ஏற்றிருக்கிறாங்க. முதல்வர் ஐயா வேட்புமனு தாக்கல் வந்து ஏற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வேட்புமனு தாக்கல் வந்து ஏற்கப்பட்டிருக்குது. இதுல எந்த பிரச்சனை இல்லாம ஏற்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடைய வேட்புமனு தான். இதுதான் அங்க சிறப்பு. 2வது சம்பவம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில அண்ணன் சீமான் அவர்களை வந்து வாகன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் தற்கூரி அவன் வந்து அங்க வந்து டிவிகேன்னு கத்தி இருக்கிறான். அண்ணன் கடுப்பாயிட்டாப்ல. ஏற்கனவே அண்ணன் கடுப்புல தான் மேடையில வந்து கரிச்சிட்டு இருக்கிறாரு. இதுல வேற இவங்க வேற வந்து கடுப்பு ஏத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் இன்னமும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது இவன் வேற டிவிகேன்னு உடையில வந்து பூந்து ஏற்கனவே டிவிகே மேலதான் பயங்கர காண்டல இருக்கிறாங்க. இதுல தேவையில்லாம வந்து டிவின்னு கத்திருக்கிறான். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவனுக்கு தூக்கிட்டு வாங்கியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்புறம் காவல்துறையெல்லாம் வந்து எடுத்து அவனை பிடிச்சி சரி விடுங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே பைக்கோட கொத்த அள்ளிட்டு போயிட்டாங்க. இது ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து தரமா செஞ்சு விட்டாங்க. அந்த காட்சிகள் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பார்த்து டிவிங்கடா, எங்க வந்து டிவிக்குன்னு உங்களுக்கு விவசாய இல்லையா? உங்க கட்சியில போய் டிவிங்கடா, இங்க வராதிங்கடா, நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வராதிங்கடா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க. அடுத்து 3வது சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார் இல்லையா, அவரு தான் பெரிய சம்பவமாட்டு இப்போ எல்லா டிவிலும் போயிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து காரைக்குடி வந்து சொந்த ஊர் கிடையாதான். காரைக்குடியில நிற்பதற்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தகுதி கிடையாதான். அவரு வந்து அங்க உள்ள ரெசிடென்ட் கிடையாதான். காரைக்குடியில சீமான் அண்ணனுக்கு ஓட்டே கிடையாதான். அவரு ஜெயிக்கவே மாட்டாராம். காரைக்குடியில தோத்து போவாராம். மக்கள் வந்து விரட்டி அடிப்பாங்களாம். இப்படி எல்லா செய்தி சேனலுக்கும் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாட்டு பேட்டி கொடுத்துட்டு அலைகிறாரு. ஐயா கார்த்தி சிதம்பரம் அவர்களே, நீங்க தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க கட்சி, உங்க ஒட்டுமொத்த கட்சி இன்னைக்கு கூப்புல இருக்கு இல்லையா, காங்கிரஸ் வெல்ல முடியாத அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு இல்லையா, அதுக்கு முழு காரணம் யாரு தெரியும் இல்லையா, அண்ணன் சீமான் தான். அதை நினைச்சிட்டு புரிஞ்சுட்டு பேசுங்க, சரிங்களா? 2வது, உங்க ஐயா ராகுல் காந்தி இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு எந்த ஊரியா சொந்த ஊரு? ராகுல் காந்தி அவர்களுக்கு சொந்த ஊர் எது? அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு சொந்த ஊர் எது? இத்தாலியில இருந்து இங்க வந்து இந்தியாவை ஆளலாமா? யாட்டேங்க அப்பா, இவங்க வேற நாட்டுல இருந்து வந்து இங்க வந்து இந்தியாவை ஆளலாமா? சொந்த மண்ணுல உள்ளவன் இந்த போட்டி போடக்கூடாதான். எந்த ஒரு கதையா இருக்குது. சரி, அப்படி இன்னொரு கதைக்கு சம்பவத்துக்கு வருவோமே. கேரளாவில் வயநாடுல இடைத்தேர்தல் நடந்தது. அங்க ஏன் நீங்க வந்து உங்க தலைவரோட தங்கச்சியை நிப்பாட்டினீங்க? எதுக்கு? அங்கெல்லாம் ஆள் இல்லாமையா? எதுக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய தங்கச்சி அங்க போட்டி போட்டு இப்போ அங்க ஜெயிச்சிருக்கிறாங்க? வேற ஆள் இல்லாம எதுக்கு நீங்க அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் சவால் விடுறாரு. காரைக்குடியில வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தோற்று போவார் அப்படின்னு சவால் விடுறாரு. நான் இங்க சவால் விடுறேன். காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க மொட்டை அடிச்சுக்குவீங்களா? தோத்தாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஜெயிச்சாருன்னா நீங்க மொட்டை அடிச்சுக்குவீங்களா?
நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருந்துகிட்டு நம்ம இதை கூட பேசலாம்னா அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம என்னத்துக்கு? நான் நேரடி சவால் கொடுக்குறேன் ஐயா. நாம் தமிழருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறாரு. அப்படி போகலன்னா நான் மொட்டை அடிக்கேன். கார்த்தி சிதம்பரம் ஐயா, நீங்க மொட்டை அடிப்பீங்களா? இந்த சவாலுக்கு நீங்க தயாரா ஏற்றுப்பீங்களா? அது தெரிஞ்சுட்டு பேசுங்க, சரிங்களா? அடுத்த சம்பவம், 4வது சம்பவம் என்ன அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர்கள்கிட்ட சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. என்ன கருத்து முரண்பாடுகள் ஐயா அப்படின்னு கேட்டா, அண்ணன் சீமான் அவர் திராவிடத்தை வெறுக்கிறாரு, அதுல எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கு. 2வது, பெரியார் அவர்களை கடுமையா விமர்சித்து பேசுறாரு அண்ணன் சீமான், அதுல எங்களுக்கு கருத்து இருக்குது. இருந்தாலும் நாங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். இந்த தடவை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியில நாங்க போட்டி போடவில்லை. தமிழக வாழ்வு உரிமை கட்சி போட்டி போடவில்லை. மாறாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு அவரு வெளிப்படையவே சொல்லிட்டாரு. எப்பா நாங்க சப்போர்ட்டுப்பா, போங்கப்பா, அண்ணன் சீமானுக்கு நாங்க சப்போர்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லாம சொல்றாரு. இதுதான் நிஜம். அண்ணன் வேல்முருகன் நீங்க முதல்ல வந்திருக்கலாம். இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. முதல்ல பாராளுமன்ற தேர்தல் வருது. அதுல விசிக இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு, தமிழ் தேசியம் எல்லாமே ஒன்றுபட வாய்ப்புகள் இருக்குது. திராவிடத்தை ஒழிக்கணும், தமிழ் தேசியம் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டாதான் திராவிடத்தை ஒழிக்க முடியும். அது கூடிய விரைவில் நடக்கும். சம்பவம் லோடிங் ஆயிட்டு இருக்குது. அப்போ இப்படிதான் தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது தேர்தல் களத்துல. இனியும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாட்டு வரும். என்ன நம்ப முடியாத செய்திகள்லாம் நிறைய வர இருக்குது. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.